18 மாதம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 3 ஒப்பந்தக்காரர்களுக்கு பிரித்து தரப்பட்டிருக்கிறது. 3 ஒப்பந்தக்காரர்களுமே இன்றைக்கு களத்தில் இருக்கிறார்கள். ஒரு 160 மரங்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படவிருக்கிறது. அந்த 160 மரங்களுக்கு ஈடாக ஒரு 1600 மரங்கள் அந்த வளாகத்திலேயே நடப்படவும் இருக்கிறது. இப்பொழுது இந்த அடிப்படை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவில் ஒரு 18 மாத காலத்திற்குள் நிச்சயம் அது பயன்பாட்டுக்கு வரும். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிஞ்சிருக்கு. இரட்டை இலையில் நின்று வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏ மீண்டும் திமுக ஆட்சி வரணும்னு சொல்லியிருக்கிறாரு சட்டமன்றத்தில். அது குறித்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுக்கும் இருக்கிற அந்த எண்ணம் அவருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் அதை வெளிப்படையாகவே நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, திரு ஓபிஎஸ் அவர்களும் கூட அதே தான் சொல்லி திராவிட மாடல் ஆட்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் என்று மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஓபிஎஸ் அவர்களும் அதையே சொல்லியிருக்கிறார். கோஷா ஆஸ்பத்திரி என்று சொல்லக்கூடிய கஸ்தூரிபாய் காந்தி சேய் நல மருத்துவமனையில் 100 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை 32 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. 25ஆம் தேதி காலை மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் நேரில் வந்து அதை திறந்து வைக்கவிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் 54 கோடி மதிப்பீட்டில் இரத்த புற்றுநோய் மற்றும் உறுப்பு மாற்று உயர் சிகிச்சை மையம் ஒன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அந்த குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பாக ரூபாய் 54 கோடியில் கட்டப்பட்டது. அதையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் திறந்து வைக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அதே வளாகத்தில் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வருகிற குழந்தைகளை பெற்றோர்கள் மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு அவர்கள் வெளியில் தங்குவதற்கு இடமில்லாமல் அவதியுற்றிருந்த நிலையில் கலைஞர் பெயரில் மாரத்தான் போட்டிகள் நடத்தப்பட்டது. அப்படி நடத்தப்பட்டு அதில் கிடைத்த பதிவுத்தொகை எங்களுக்கு நடத்திய அந்த நிர்வாகத்திற்கு கிடைக்க வேண்டிய அந்த தொகை 1.25 கோடி. அதை பெருநகர சென்னை மாநகராட்சியோடு இணைந்து 5,81,00,000 மதிப்பீட்டில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ஒரு ஷெல்டர், அதாவது பெற்றோர்கள் தங்குகிற ஒரு ஷெல்டர் ஒன்று அங்கே கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது.